உங்களுக்கு இந்த ராமாயண கதை தெரியுமா? ராவணன் சீதையை கடத்தினான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவன் கடத்தியது உண்மையான சீதையை அல்ல. ராமாயணத்தில் பலரும் அறியாத மிகவும் ஆச்சரியமான ஒரு பகுதி இது. மறைக்கப்பட்ட மாயா சீதை கதை. அரண்யவாசத்தின் போது ராமபிரான் மனதில் ஒரு பெரும் போர் வரப்போகிறது என்பதை உணர்ந்தார். இந்த துன்பங்கள் எதற்கும் சீதையை ஆளாக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். உடனே அக்னி தேவனை அழைத்தார். சீதையின் ஒரு மிரல் வடிவத்தை, அதாவது மாயா சீதையை அல்லது சாயா சீதையை உருவாக்குங்கள் என்று ராமர் கட்டளையிட்டார். அக்னி தேவனும் அப்படியே செய்தார். உண்மையான சீதை அக்னிலோகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக ஒரு நிழல் சீதை ராமருடன் தொடர்ந்து இருந்தார். ராவணன் கடத்தி சென்றது இந்த நிழல் சீதையைத்தான். இந்த ரகசியம் ராமர், சீதை, அனுமன் ஆகிய மூவருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அக்னி பிரவேசத்தின் பின்னணியில் நடந்த உண்மை. போர் முடிந்த பிறகு ராமர் ஒரு நாடகம் போட்டார். நான் சீதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவளை நெருப்பில் இறங்கச் சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் பிடிக்கும் என்றால் நமது வீடியோவில் லைக் செய்துவிட்டு, சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு, கமெண்டில் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதுங்கள். இதை கேட்ட எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அக்னி பிரவேசம் நடந்த போது அந்த நிழல் சீதை நெருப்பில் மறைந்து போக உண்மையான சீதை அக்னியிலிருந்து வெளியே வந்தார். அப்போதான் ராமர் மெதுவாக சிரித்தார். காரணம், தன் மனைவிக்கு ஒரு நொடி கூட தீ தீண்டவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த கதையின் ஆழமான பொருள், வெளிப்படையாக தெரியும் நிகழ்வுகளை விட உள் மனதில் நடக்கும் விஷயங்கள் மிகவும் ஆழமானவை. உண்மை எப்போதும் பாதுகாக்கப்படும், சத்தியம் எப்போதும் வெல்லும். இறைவன் ஒரு பெரும் போரை நடத்தினாலும் அதன் நோக்கம் அன்பையும் அறத்தையும் தான் காப்பாற்றுவது.